மதுரைக்கு அருகில் இருக்கும் ஒரு பழைய தெருவில் பவானி பியூட்டி பார்லர்னு ஒரு சிறிய பெண்கள் பார்லர் இருந்தது. வெளியில பார்த்தா சாதாரண பார்லர் மாதிரி தான் இருக்கும். காலை முதல் இரவு வரை பெண்கள் வருவாங்க. மேக்கப், ஹேர் கட்டிங், பிரைடல் எல்லாம் நடக்கும். ஆனா அந்த பார்லர்ல ஒரு ரகசியம் இருந்தது. அதை அங்க வேலை பார்க்கும் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பவானி அக்கா அந்த பார்லரின் ஓனர். எப்போதும் சிரிச்ச முகம். யாரிடமும் கோபமா பேச மாட்டாங்க. அவரோட கூட வேலை பார்க்கறது ரேணு. இன்னொரு பெண் ஸ்வேதா. பார்லர் ரொம்ப அமைதியான இடம். ஆனா தினமும் இரவு 8 மணிக்கு அப்புறம் சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். ஒரு நாள் மாலை புதியதாக வேலைக்கு வந்த மீனா என்ற பெண் முதல் நாள் வேலைக்காக வந்தாள். அவளுக்கு எல்லாமே புதுசு. பார்லர் உள்ளே நுழைந்தவுடன் அவளுக்கு ஒரு வித்தியாசமான வாசனை அடிச்சது. ரோஜா பூ வாசனை மாதிரி, ஆனா கொஞ்சம் பழைய வாசனை கலந்தது போல. அக்கா இங்க ரொம்ப குளிரா இருக்குன்னு மீனா கேட்டாள். பவானி சிரிச்சுட்டு ஏசி ஃபுல்லா போடுறதால இருக்கும்னு சாதாரணமா சொல்லிட்டாங்க. முதல் 2 நாட்கள் நன்றாகவே போயிச்சு. 3வது நாள் இரவுதான் மீனாவுக்கு சில விஷயங்கள் கவனிக்க ஆரம்பிச்சது. அந்த நாள் கடைசி கஸ்டமர் போனதும் பவானி அக்கா ஷட்டரை பாதி மட்டும் இறக்கினாங்க. மீனா நீ உள்ள ஸ்வீப்பிங் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. மீனா தனியா உள்ளே ஸ்வீப் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ கண்ணாடி முன்னாடி யாரோ உட்கார்ந்த மாதிரி தெரிஞ்சது. வெள்ளை சுடிதார் போட்ட ஒரு பெண், நீளமான முடி. அவ முகம் கண்ணாடியில மட்டும் தெரியும். நேரா திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. மீனா அதிர்ச்சியோட நின்றுட்டாள். திரும்ப கண்ணாடி பக்கம் பார்த்தா அந்த பெண் இன்னும் அங்கேயே இருந்தாள். மெதுவா தலைய வாரிக்கிட்டு இருந்தாள். மீனாவுக்கு பயமா வியர்க்க ஆரம்பிச்சது. அக்கான் கத்தப்போன நேரத்துல பவானி உள்ளே வந்துட்டாங்க. என்னாச்சு?ன்னு சாதாரணமா கேட்டாங்க. மீனா கண்ணாடியை காட்டினாள். ஆனா அங்க யாரும் இல்லை. முதல் நாள் எல்லாருக்கும் இப்படி தோணும்னு பவானி சிரிச்சாங்க. அந்த வாரம் முழுக்க மீனாவுக்கு சில விசித்திரங்கள் நடந்துகிட்டே இருந்தது. இரவு நேரத்தில் யாரோ ஹேர் ட்ரையர் ஆன் பண்ற சத்தம் வரும். லிப்ஸ்டிக் கீழே விழும். யாரும் இல்லாத சேர் மெதுவா சுற்றும். கண்ணாடியில் நிழல் நகரும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா பவானி அக்காவும் ரேணுவும் எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு நாள் இரவு மழை பெய்துகிட்டு இருந்தது. கரண்ட் போயிடுச்சு. பார்லர் முழுக்க இருட்டு. மொபைல் டார்ச் எடுத்து மீனா ஸ்டோர் ரூம் பக்கம் போனாள். அங்க ஒரு பழைய பிரைடல் போட்டோ கீழே விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தவுடன் அவள் கை நடுங்கிச்சு. படத்துல இருந்த பிரைட் அவள்தான் கண்ணாடியில தெரிஞ்ச பெண். பின்னாடி எழுதப்பட்டிருந்தது, நித்யா பாவனி பிரைடல் மேக்ஓவர் 2018. அந்த நேரம் பின்னாடி மெதுவா ஒரு பெண் குரல் கேட்டது. என் சடைய பின்ன விட்டறீங்களா? மீனா திரும்பி பார்த்தாள். அந்த வெள்ளை உடை பெண் அவள் பின்னாடி நின்றிருந்தாள். முகம் வெள்ளையாக, கண்கள் கருப்பாக, முடி தரைவரை தொங்கியது. ஆனா அவள் முகத்தில் கோபமில்லை. அழுகை மட்டும் இருந்தது. மீனா கத்தப் போன நேரத்துல கரண்ட் வந்துடுச்சு. அந்த பெண் மறைந்துட்டாள். அடுத்த நாள் காலை மீனா எல்லாத்தையும் பாவனி அக்காவிடம் கேட்டாள். அப்போதான் பாவானி அமைதியா உட்கார்ந்தாங்க. இப்போ உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு மெதுவா சொன்னாங்க. 2018ல நித்யா என்ற பெண் கல்யாணத்துக்கு ரெடியாக இந்த பார்லருக்கு வந்திருக்கிறாள். ரொம்ப சந்தோஷமான பெண். பிரைடல் மேக்கப் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் மணமகன் சைடுல இருந்து கால் வந்திருக்கிறது. அவன் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லயே இறந்துட்டானாம். அந்த செய்தி கேட்ட உடனே நித்யா அதிர்ச்சியில் கொலாப்ஸ் ஆகிட்டாளாம். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகும் வழியில அவளும் இறந்துட்டாளாம். அதுக்கப்புறம் இருந்து அவள் இந்த பார்லரை விட்டு போகவில்லை. மீனா அதிர்ச்சியாயிருந்தாள். அப்போ அவ பேயா? பவானி மெதுவா சொன்னாங்க. ஆமா. ಅಭಿನವದಗನೇ ದಿನಂಕಲೆನ ಆ ಬಂದೆ ಕಾಣಕ ಮೇಟ್ಕೋದಕ್ಕಿರಾಳೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಕಕ್ಕಿಯದು ಬಚ್ಚಿ ಲುಕ್ತಾಚಿರಜ್ಜೆ